இது உங்கள் நியூஸ் 5. இதனால் வந்து உங்களுடைய ஒரு எஃபிஷியன்சி, உங்களுடைய வந்து பணி பண்ணுற ஒரு இது வந்து பாதிக்கப்படுது. அதனால் நீங்கள் நல்ல முறையில் வந்து ஒரு ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான வந்து பணிகள் இன்னும் சிறப்பாக நீங்கள் பண்ணலாம். அதனால் நிறைய பேர் வந்து 40 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே யாரெல்லாம் இருக்கீங்க, தயவுசெய்து எல்லாமே வந்து செக்அப் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து சிறப்பு கண் சிகிச்சை முகாம் கூட வந்து இன்றைக்கி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உங்களுடைய இந்த தொழிலில் கண் பார்வை வந்து மிக முக்கியமானது. ஏன்னா நீங்கள் வந்து உணவு வந்து தயாரிக்கிறீங்க, அது வந்து நல்ல முறையில் வந்து தயாரிக்கணும். அதில் வந்து எந்த ஒரு கேப் இருக்கக்கூடாது, எந்த ஒரு லேப்ஸ் இருக்கக்கூடாது. அது வந்து எப்போனா நீங்கள் வந்து உங்களுடைய கண் பார்வை நல்ல முறையில் இருக்கணும். அதனால் வந்து அந்த கண் சிகிச்சை கூட வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். யாருக்கெல்லாம் வந்து கண் பரிசோதனை பண்ண வேண்டியதுக்கு நீங்கள் பண்ணலாம். அதில் கூட வந்து நம்ம வந்து அதுக்கு யாருக்கெல்லாம் வந்து கிளாஸ் கரெக்ஷன், விஷன் கரெக்ஷன், கண்ணாடி மூலமாக வந்து உங்களுடைய பார்வை வந்து சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா அது கூட பண்ணி நம்ம தமிழக அரசு மூலமாக வந்து உங்களுக்கு வந்து முழுமையாக அதுக்கு உண்டான ஏற்பாடு வந்து பண்ணி கொடுக்க போகிறோம். ரெண்டாவது வந்து கண் பார்வையை முழுமையாக வந்து அந்த பொறை கெட்ராக்ட் வந்து ஆயிருக்கிற வாய்ப்புகள் இருக்கும். அது யாருமே தயவுசெய்து இக்னோர் பண்ணக்கூடாது. என்னுடைய வேண்டுகோள், குறிப்பாக 40 வயசுக்கு மேலே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த கண் பொறை மூலமாக தான் வந்து அவங்களுடைய பார்வை பாதிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இப்போ வந்திருக்கு. அதனால் தயவுசெய்து யாருமே வந்து அதை நெக்லெக்ட் பண்ணாதீங்க. இன்றைக்கி வந்து இந்த கேம்பில் எல்லாருமே டெஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா முழுமையாக அந்த கேட்ராக்ட் இருந்திங்கன்னா முழுமையாக இலவசமாக வந்து அதுக்கு உண்டான கண் சர்ஜரி வந்து நம்ம மருத்துவமனையில் வந்து மெடிக்கல் காலேஜ் வந்து பண்ணி கொடுக்குறோம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளை வந்து அங்கே வந்து 10லேருந்து 15 பேருக்கு வந்து இந்த கேட்ராக்ட் சர்ஜரி நடந்துகிட்டு இருக்குது. இது எல்லாமே வந்து இலவசமாக ஃப்ரீ வந்து கேட்ராக்ட் சர்ஜரி வந்து நம்ம மெடிக்கல் காலேஜில் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் இது கூட வந்து நீங்கள் எல்லாருமே வந்து பயன்படுத்தணும் அப்படி வந்து என்னுடைய வேண்டுகோள். மூணாவதும் மிக முக்கியமானது வந்து நம்ம நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்திருக்க முகாமில் வந்திருக்கு. எல்லாருமே வந்து எஸ்பெஷலி பெண்கள், லேடிஸ் எல்லாமே வந்து வந்திருக்கீங்க. நம்ம தமிழக அரசு மூலமாக வந்து நம்ம கேன்சர் ஸ்க்ரீனிங் வந்து கடந்த மாதம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலமாக வந்து அனைத்து பகுதிகளிலும் வந்து கேன்சர் ஸ்க்ரீனிங் வந்து அந்தந்த கிராம பகுதியிலேயே வந்து ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுத்து அடுத்து கடந்த மாதம் 12ஆம் தேதி வந்து நடந்து வந்துட்டுருக்கு. இதில் இருக்கிற கேன்சர் ஸ்க்ரீனிங் கூட வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். என்னுடைய வேண்டுகோள், பக்கத்துலேயே இருக்கிற நம்ம பீலமேடு பிஹெச்சியில் வந்து இந்த கேன்சர் ஸ்க்ரீனிங் வந்து வசதி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால் இன்றைக்கி வந்திருக்கிற இந்த முகாமில் வந்திருக்க அனைவருக்கும் தயவுசெய்து இந்த கேன்சர் ஸ்க்ரீனிங் வந்து நீங்கள் வந்து தவறாமல் வந்து அதில் வந்து கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் வந்து முழுமையாக என்னென்ன நம்ம ஸ்க்ரீனிங்கில் இருக்கிறது, அது தேவையான உதவி எல்லாமே வந்து நம்ம மருத்துவத்துறை மூலமாக வந்து அது பண்ணுறதுக்கு உண்டான தயாராக வந்து டாக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அதனால் இந்த வசதியை கூட வந்து நீங்கள் யாருமே வந்து மிஸ் பண்ணாமல் முழுமையாக பயன்படுத்தணும் அப்படி வந்து வேண்டுகிறேன். மற்றும் இந்த முகாம் வந்து சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கிற உணவு பாதுகாப்புத்துறை அனைத்து அலுவலர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற இந்த சாலையோர உணவு வணிகர்களுக்கு உண்டான அசோசியேஷன் சார்பாக வந்திருக்க அனைத்து உறுப்பினர்களும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். கோயம்புத்தூர் சாலையோர மற்றும் நடைபாதை வியாபாரிகள் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோவை மாநகராட்சிக்குள்ளே ஒரு 7 சங்கங்கள் இருக்காங்க. அதனுடைய நிர்வாகிகள்லாம் வந்திருக்காங்க. இவங்களோட உழைப்பினால் இத்தனை சாலையோர வியாபாரிகளும் இந்த திட்டத்தில் பயன்பெறாங்க. மாநகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகமும் இந்த தமிழக அரசு மிக சிறப்பான முறையில் இங்கே ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்டுன்னு கேட்டிங்கனாக்கா, எங்களுக்கான லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு ஃபுட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இது போன்ற திட்டங்கள் எல்லாம் நிறைய எங்கள் மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த சூழலில் இன்னும் எங்களுடைய திட்டங்கள்லாம் சாலையோர வியாபாரிகளுக்கான வியாபார குழு அமைக்கணும். இதை வந்து உடனடியாக மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கான குழுவை அமைக்கிறது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த சாலையோர வியாபாரிகளை அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த திட்டங்களை கொண்டு போகிறதுக்காக இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு சொல்லி மாவட்ட நிர்வாகத்துக்கு, மாநகராட்சி நிர்வாகத்துக்கு கேட்டுக்கிறேன். அதேமாரி மீண்டும் இந்த கடன் உதவி நிறுத்தி வச்சுருக்காங்க தற்சமயம். இந்த கடன் உதவியை மீண்டும் விரிவுபடுத்தணும். அதே மாதிரி இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லா வியாபாரிகளுக்கும் கொடுக்கணும். சாலையோர வியாபாரிகளுக்கு இந்த மாநகராட்சி சார்பாக இன்னும் மீண்டும் எல்லா வியாபாரிகளையும் ஒருங்கிணைக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி அவங்களும் நடத்தணும். நாங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு தாராளமாக இருக்கிறேன். இப்போ மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சாலையோர வியாபாரிகளுமே ஒருங்கிணைந்து வர்றாங்க. நிறையா திட்டங்கள் இதில் வந்து சில சாலையோர வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏதோ நம்ம வியாபாரம் பண்ணுறோம், ரோட்டோடு போயிடும், அப்படி இல்லை. இது அவங்களுக்கான திட்டங்கள் நிறையா இருக்குது. இன்சூரன்ஸ் இருக்குது.
அப்புறம் அரசாங்கம் நிறையா கொடுத்துட்டு இருக்குது, மத்திய மாநில அரசுகள் கொடுத்துட்டு இருக்குது. அப்போ இது நம்ம தானே கேட்டு வாங்கணும். அப்போ எங்களை மாதிரி சங்கங்கள் என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கான உதவிகளை பண்ணி இருக்கிறோம். அப்போ நாங்கள் அதுக்கான மனுக்களை கொடுத்துருக்கோம். 7-8 வருஷமாக நாங்கள் மிகப்பெரிய அளவில் நாங்கள் போராடிட்டு வந்துட்டு இருக்கிறோம். மாவட்ட நிர்வாகம் அவங்களும் அந்த இதுக்கு உண்டான எல்லா திட்டங்களையும் கொடுத்துட்டு வர்றாங்க. ஆக சிறப்பாக இது போயிட்டு இருக்குது. இது வந்து எல்லா வியாபாரிகளும் இதை வந்து ஒருங்கிணைச்சு எல்லோரும் பயன்பெறணும். எங்களோட நல்வாழ்த்துக்களையும் அத்தனை பத்திரிகை ஊடக நண்பர்களும் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற உணவு பாதுகாப்பு துறைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் கமிஷனர் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். பத்திரிகையாளருக்கு குறிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றி.